வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக நேற்று மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் தற்பொழுது அதிமுகவிற்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று முன்கூட்டியே கிளம்பி சென்ற பொழுது அவருக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. நரம்பியல் பிரச்சினை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவர் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் கேட்ட உடனே தற்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனைக்கு அவசரமாக சென்றுள்ளதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தீவிர ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆலோசனை கூட்டத்தில் அப்படி என்ன நடந்தது, எதற்காக மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளார் நத்தம் விஸ்வநாதன் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதிமுக 2026 தோல்வியை தான் தழுவும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தீவிர ஆதரவாளராக நான் அவருக்கு இருப்பதற்கு காரணமே அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான். துரோகிகளிடம் கையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக மூன்றாக பிரிந்தபோது கூட உங்களுக்கு ஆதரவாக நான் இருந்தேன் என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த முடிவை நான் தவறாக எடுத்துவிட்டோனோ என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எனக்கு வந்துவிட்டதாக அவரே கூறியிருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், தொடர்ச்சியாக அதிமுக 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தது மட்டுமல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்திருக்கிறது. முன்கூட்டியே தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக அதிமுக விலகிவிட்டதாக திமுக கேலி கிண்டலும் பண்ணது மிகப்பெரிய அளவில் அதிமுகவிற்கு அவமானமாக பார்க்கப்பட்டுள்ளது. 2026 மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி அமையவில்லை என்றால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறிதான் என்றும், இரட்டை இலை சின்னம் கூட பறிபோகிவிடும் என்ற அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுவிடும் என்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூறியுள்ளார். இதற்கு ஒரே வழி, ஒருங்கிணைந்த அதிமுகவை அனைவரது விருப்பு வெறுப்பு இன்றி செயல்பட வேண்டும் என்று கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமான பதில்களை அளித்ததன் காரணமாக மன உளைச்சலில் அவர் ஆலோசனை கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது மயங்கி விழுந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.